வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெசிபி என்னென்னு கேட்டிங்களா, சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோட்டு கடை காரச்சட்னி. அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, இதோடு கொஞ்சமாக புளி, உப்பு, அது மட்டும் தான் சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்டு கடை காரச்சட்னிக்கு நான் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அடுத்தது பூண்டு, இந்த பூண்டுலலாம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஆஸ் வெல் ஆஸ் ஃபேட் பர்னர். நம்மளோட ஃபேட்டை நல்லா உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் நல்லா கரைச்சி கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பூண்டு சாப்பாட்டில் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்தாச்சு. அடுத்து இந்த ஆனியன் இப்படியே சேர்த்தா மிக்ஸி பிளேடு உடஞ்சிடும். அதனால் இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நான் இதை அரைச்சி கொண்டு வர போகிறேன். இது இந்த வெங்காயத்தில் இருக்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி வெங்காயம் நம்ம கை காலெலாம் சப்போஸ் எங்கேயாவது தெரியாமல் அடிபட்டு ரத்தம் வருது இல்லையா, அந்த ரத்தத்தை உரைய வைக்கிற தன்மை வெங்காயத்துக்கு ரொம்ப இருக்குது. அதனால் வெங்காயத்தை நம்ம அடிக்கடி பூண்டு சாப்பாட்டில் நல்லா சேர்த்துக்கணும். வெங்காயம், பூண்டு எல்லாமே அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் ஆஸ் வெல் ஆஸ் இந்த ஃபேட் லாஸு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் இதை அரைச்சி கொண்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ரா ஆனியன் சட்னி சூப்பராக இப்போ ரெடியாக இருக்குது. இந்த சட்னியை வச்சு இப்போ நம்ம ஒரு சூப்பரான இன்னொரு ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பாருங்கள். இதை வச்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரா ஆனியன் சட்னியை வச்சு ஒரு சூப்பரான கார தோசை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த சட்னி நம்ம பச்சையாக தொட்டு சாப்பிட்றத விட, அதாவது சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றத விட, இந்த மாதிரி தோசை மேலே சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த தோசையை சும்மாவே சாப்பிட்றலாம், சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. இது நான் திருப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். தோசையை நல்லா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஸோ தட் அந்த காரம் நமக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்கிறேன். பாருங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இருமல் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ரா ஆனியன் சட்னி வச்சு அட்டகாசமான ஒரு கார தோசை சூப்பராக தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இது நாட் ஒன்லி தோசை, இட்லி தோசை மட்டும் கிடையாது, சப்பாத்தி, பூரி, நான், ஈவன் சாதத்தில் கூட சம்டைம்ஸ் போட்டு பேசி சாப்பிட்டுக்கலாம் அவசரத்துக்கு. அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லாம் வராமல் இது தடுக்கும்.